பூனைக்கும் எலிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்ல அக்ரிமெண்ட். டெய்லி ஒரு நாள் 2 பேரும் சந்திச்சுக்கணும், நல்லபடியா உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒருத்தர் இன்னொருத்தர் மேல எந்த தாக்குதலும் இல்ல, சாப்பாடு ஏதாவது கிடைச்சா பகிர்ந்துக்கலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பூனையை காணோம். எலி தேடி தேடி பார்த்தது, பூனையை காணோம். காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் தேடிச்சு, காணோம். மத்தியானத்துக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துச்சு. அப்ப ஒரு குட்டி எலி இருந்தது. குட்டி எலி கேட்டுச்சு, எங்கம்மா மாமாவை காணோம், தெரியலடா, எங்க போச்சுன்னு தெரியல, வா போய் தேடலாம். 2 பேரும் போறாங்க. பஞ்சதந்திர கதை. இல்ல நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன். அது படிச்சதுக்கு முன்னால நான் வேற, அது படிச்சதுக்கு அப்புறமா நான் வேற. நான் அதை கடத்திடுறேன், முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. டைமிங்னு ஒண்ணு இருக்குது. எங்க எப்போ எப்படி சரியான விஷயமா இருக்கும், தப்பான நேரமா இருக்கும். தப்பான விஷயமா இருக்கும், சரியான நேரமா இருக்கும், மிஸ் ஆயிடும். சரியான நேரத்துல சரியான விஷயத்தை அடிக்கணும், தப்பான விஷயத்துல சைலண்டா இருக்கும். இது புரிய மாட்டேங்குது, அனுபவத்துல புரிய மாட்டேங்குதுல்ல. கதை எப்படி சொல்லி தருது பாருங்க உங்களுக்கு, ஒரு புத்தகம் சொல்லி தருகிறது உங்களுக்கு. மத்தியானம் 1 மணிக்கு கிளம்புது, தேடி தேடி போய் ஒரு காட்டுக்குள்ள போச்சு. காட்டுக்குள்ள ஒரு வேடம் பிடிச்சி வச்சிருக்கான் பூனைய. அவன் கிட்ட போய் நின்னு கேட்டுச்சு, ஹே இங்கேயா இருக்க, 5 மணிக்கு பிடிச்சதுடா, பசிக்குதுப்பா, சீக்கிரம் கட் பண்ணி விடுப்பா, வெளில வரணும். டைம் பாக்குது 5. சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்கு. என்ன செய்யலாம்? மெதுவா கடிக்குது. உடனே அந்த குட்டி வந்து டக்கு 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 கடிச்சது. அம்மா கண்ணை காட்டுச்சு, சைலண்ட் ஆயிடுச்சு. மெதுவா கடிக்குது, துடிக்குது பூனை. இது மெதுவா கடிக்குது. கரெக்டா 5:30 ஆச்சுங்க. தூரத்துல இருந்து சத்தம், வேடம் வந்துட்டான். டாக் 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 டாக்னு. அவன் வர்றதுக்கும் சரியான இது கிழிக்கிறதுக்கும் உள்ள அந்த பூனை ஓடுறதுக்கும் இது எலி குட்டியை பிடிச்சிட்டு போய் பொந்தல அடையிறதுக்கு சரியா இருந்தது டைமிங். உள்ள இருந்து எலி குட்டி அம்மாட்ட கேக்குது, இவ்வளோ பசியோட இருந்த மாமாவை ஏன் இவ்வளோ நேரம் தவிக்க விட்ட? அம்மா சொன்ன பதில் தான் இன்னைக்கு நமக்கு பாடம். இங்க பாரு, அது பூனை, அதுக்கு சாப்பாடே நாம தான். சரியா? அப்போ எலி குட்டி கேட்டுச்சு, அதான் உன்னோட அக்ரிமெண்ட் போட்டிருக்குது, உன்னை சாப்பிட மாட்டேன்னு. அக்ரிமெண்ட் எனக்கு தான். அது காலையில இருந்து பசியா இருக்குது. உன்னையும் காப்பாத்தணும், பூனையும் காப்பாத்தணும்னா சரியான டைமிங்க்கு வெயிட் பண்ணி சரேல்னு அறுத்து விட்டேன், அதுவும் ஓடிச்சு, உன்னையும் நான் காப்பாத்திட்டேன்ற ஒரு பஞ்சதந்திர கதை.